சீனாவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்க சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்தார். எல்லை பிரச்சினை, அமெரிக்க வரி விதிப்பு உள்ளிட்டவை குறித்து இரு நாட்டு தலைவர்களும் சுமார் 45 நிமிடங்கள் ஆலோசனையில் ஈடுபட்டனர். ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்றுள்ள உறுப்பு நாடுகளின் தலைவர்களுக்கு அதிகாரப்பூர்வ வரவேற்பு அளிக்கப்பட்டது. சீன அதிபர் ஜி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புதின் உள்ளிட்டோருடன் பிரதமர் மோடி குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இந்தியா சீனா எல்லையில் அமைதியான சூழல் நிலவுவதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். அடுத்த ஆண்டு இந்தியாவில் நடைபெறும் பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு சீன அதிபருக்கு அழைப்பு விடுத்துள்ளார். டிராகனும் யானையும் ஒன்றிணைவது இரு நாடுகளுக்கும் சரியான தேர்வாக இருக்கும் என சீன அதிபர் ஜி ஜின்பிங் கூறியுள்ளார். இந்தியாவும் சீனாவும் நட்புறவு கொண்ட கூட்டாளியாக இருக்கும் என்றும் பேசியுள்ளார். நீலகிரி, கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மணலியில் நேற்று இரவு 10 மணி அளவில் மேகவெடிப்பு ஏற்பட்டதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேகவெடிப்பு காரணமாக 27 சென்டிமீட்டர் அதிகனமழை பதிவானதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னையில் பெய்த கனமழையால் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து ஜெர்மனியில் இருந்து முதல்வர் ஸ்டாலின் கேட்டறிந்தார். எத்தகைய மழைச்சூழலையும் எதிர்கொள்ள கூடிய அளவில் எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தினார். சுங்க கட்டணம் முதல் பதிவு தபால் வரை நாடு முழுவதும் நாளை முதல் பல்வேறு மாற்றங்கள் அமலுக்கு வருகின்றன. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் உள்ள டீ கடைகளில் நாளை முதல் டீ, காஃபி விலை உயர்த்தப்படுவதாக அறிவிப்பு. டீ 15 ரூபாயாகவும் காஃபி 20 ரூபாயாகவும் உயர்த்தப்படுகிறது. சொத்து வரி, மின்கட்டண உயர்வு பிரச்சனைகளால் வாடும் பின்னலாடை நிறுவனங்களுக்கு தமிழக அரசு ஊக்கமளிப்பதில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூர் ஜவுளி, பின்னலாடை உற்பத்தி நிறுவனங்களை தமிழக அரசு சிரமத்தில் ஆழ்த்துவதாகவும் கண்டனம் தெரிவித்துள்ளார். EPS முதுகில் குத்திவிட்டார் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். EPS கூட்டங்களுக்கு காசு கொடுத்துதான் ஆட்களை சேர்க்கிறார்கள் என்றும் விமர்சித்துள்ளார். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் தமிழக ஏற்றுமதியாளர்கள் பாதிப்பிற்குள்ளாவதாக தாவேக தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த உலகளாவிய அரசியலால் தமிழக தொழில்துறை நசிந்து போய்விடாமல் பாதுகாக்க வேண்டியது மத்திய மாநில அரசுகளின் கடமை என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக வெங்கடராமன் பொறுப்பேற்றார். புதிய டிஜிபி வெங்கடராமனிடம் சங்கர் ஜிவால் கோப்புகளை வழங்கினார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விநாயகர் சிலை ஊர்வலங்கள் கோலாகலமாக நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைத்து பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். சென்னையில் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் சென்று கரைக்கப்பட்டன.
தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்கள் வழிபட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை, சேலையூர், வேளச்சேரி பிரதான சாலை உள்ளிட்ட பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 29,360 கன அடியாக உயர்வு. அணையில் இருந்து 20,800 கன அடி நீர் வெளியேற்றம். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. வார விடுமுறையை ரம்யமான சூழலில் கழித்து மகிழ்ந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மூங்கில் கம்பால் 12ஆம் வகுப்பு மாணவனை ஆசிரியர் அடித்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கடைசி பெஞ்சில் இருந்த மாணவனை முதல் பெஞ்சுக்கு வருமாறு கூறி அடித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஆன்லைன் வேலை என கூறி நாடு முழுவதும் 206 கோடி ரூபாய் மோசடி செய்து 23 மாநில போலீசாரால் தேடப்பட்டு வந்த இணையவழி மோசடி மன்னர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மும்பை விமான நிலையத்தில் வைத்து இருவரையும் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து 4.5 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் இருசக்கர வாகனங்களை ஏற்றி வந்த லாரி மலைச்சரிவில் சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடும் போராட்டத்திற்கு பின் ஓட்டுநர் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் அந்தரத்தில் தொங்கும் லாரியை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஜம்மு காஷ்மீரின் பக்லிஹார் அணை திறக்கப்பட்டதை அடுத்து தண்ணீர் ஆர்ப்பரித்து வெளியேறியது. தொடர் கனமழையால் செனாப் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்த நிலையில் நீர் திறக்கப்பட்டது. ஹமாஸின் ராணுவ தலைவர் முகமது சின்வார் கொல்லப்பட்டதை ஹமாஸ் உறுதி செய்துள்ளது. இஸ்ரேல் வான்வழி தாக்குதலில் முகமது சின்வார் கொல்லப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலியாவில் குடியேற்ற எதிர்ப்பு பேரணியில் போராட்டக்காரர்கள் இடையே வன்முறை வெடித்தது. ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட நிலையில் போராட்டக்காரர்கள் மீது போலீசார் பெப்பர் ஸ்ப்ரே அடித்தனர். ஜெர்மனியில் நடைபெறும் GT4 கார் பந்தயத்தில் நடிகர் அஜித் குமார் பங்கேற்றுள்ளார். மோட்டார் ஸ்போர்ட் மற்றவர்கள் நினைப்பது போல எளிதானது அல்ல, அது உடல் மற்றும் மன ரீதியில் கடினமானது என்று மனம் திறந்துள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடரில் இந்தியாவின் சாத்விக் சிராக் இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. அரையிறுதியில் இந்திய இணை சீன இணையிடம் போராடி தோல்வியடைந்தது.